இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். उन्हीं का जिनका पैसा चोरी हुआ, मुझे लगता है कि शायद उन्होंने श्रद्धा पूर्वक भाव के साथ भगवान के मंदिर में अर्पित नहीं किया होगा, इसलिए. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் காணிக்கை மற்றும் நன்கொடை பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன்படி இக்கோயிலின் காணிக்கை மற்றும் நன்கொடை பொருட்களான கோடிக்கணக்கான ரூபாய்கள், கிலோ கணக்கிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது சம்பந்தமான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து ராமர் கோயில் பக்தர்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். கடவுளுக்காக பக்தியுடன் அளிக்கப்பட்ட காணிக்கைகள் திருடப்பட்டுள்ளது. தங்களின் நம்பிக்கையை அவமதித்துள்ளதாக அவர்கள் கருதுகின்றனர். அந்த வகையில் இந்த திருட்டு சம்பவத்தினால் அதிருப்திக்குள்ளான காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தான் அளித்த நன்கொடை பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற சபாநாயகருமான சதீஷ் மகானவிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அவர் அளித்த பதில் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது. அவர் கூறுகையில், உண்மையான பக்தியுடன் கடவுளுக்கு காணிக்கை அளித்தவர்கள் திரும்ப கேட்க மாட்டார்கள். அப்படி பக்தி இல்லாமல் அளித்தவர்கள் காணிக்கைகள் திருடப்பட்டிருக்கலாம். யாராவது கடவுளுக்கு அளித்த காணிக்கையை திரும்ப கேட்பார்களா என்று தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இது பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் என அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. कि शायद उन्होंने श्रद्धा पूर्वक भाव के साथ भगवान के मंदिर में अर्पित नहीं किया होगा, इसलिए उनका पैसा चोरी हो गया. हमारा पैसा चोरी नहीं हुआ, हमारा पैसा मंदिर में लगा है और मंदिर का भव्य स्वरूप इस बात का प्रमाण है. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.